டிரைவர், இன்னும் எவ்வளவு நேரமையாக வண்டி ரெடியா இருக்கு? என்ன ஓ வண்டி மாதிரி கேக்குறா? ஆமா, இன்னைக்கு யார போட்டு கொடுக்க போற? போட்டு கொடுக்கறதா? அதெல்லாம் நாங்க இல்ல, நீங்க தான். வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கிறது. என்ன தெனாவட்டா பேசுற? தெனாவட்டா பேசுறனா? நான் பேசணும் இல்ல நீ பேசுறியா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னை பார்த்தா யாராவது டிரைவர்னு சொல்லுவாங்களா? எந்த டிரைவராவது இப்படி தாடி வளர்த்திருக்கானா? நான் வளர்த்திருக்கேனே. எந்த டிரைவராவது இப்படி எடக்கா பேசுறானா? பேசுறேனே. டியூட்டி டயத்துல டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போயா வேலைய பாரியா, இல்லனா ஆண்டி கிட்ட சொல்லி கட் பண்ணிடுவேன். போ. ஆமா, இந்த ஆன்ட்டி இருக்காங்களே, போயா போ போ. இல்ல நேரம்யா. தெனாவட்டா பேசுறேனா? வைக்கிறேன் ஆப்பு. அம்மா, இன்னும் எத்தனை செக் சைன் பண்ணணும்? இன்னும் 2 தான் சார். எல்லாத்தையும் கூட என்னுடைய கிரெடிட் கார்டுக்கு கட்ட வேண்டிய செக் எங்க? உங்க கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் சேர்மன் இருக்கு சார். அங்க எதுக்குடா கொடுத்த? நானா கொடுக்கல, அவங்களா வாங்கிட்டாங்க. அது எப்படி? என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அவங்க வாங்கிட்டாங்களா? இல்ல சார், அவங்க பாலூர் போறதுக்கான டிக்கெட் கொடுக்க போயிருந்தேன். அப்போ என் கையில இருந்த செக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அதுல உங்க கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டையும் செக்கையும் எடுத்து வச்சுட்டாங்க. அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. நல்ல பேர் வாங்குறதுக்காக நீ கொடுத்துருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்கு செக் சைனிங் அத்தாரிட்டி மட்டும்தான் உண்டு, ஸ்பெண்டிங் அத்தாரிட்டி கிடையாது. இல்லாண்டி இல்லையாவது நுழையாவது உனக்குன்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்கோம். மந்த்லி 20,000 rupees பர் பர்சன் எக்ஸ்பென்சஸ். அதை தாண்டி ஏன்டா செலவு பண்ற? இல்லை, ஒரு ஃப்ரெண்டு தான் செலவு பண்ண போய் சும்மா பொய்யா காரணம் சொல்லாதே. உன்னால செலவு பண்ணாமல் இருக்க முடியலன்னு சொல்லு. ஏன் டாடி இப்படி பண்றீங்க? எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புத்தி வராதா? ஆண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. ஆண்டி, அவரோட கிரெடிட் கார்டை கேன்சல் பண்ணிடுவோம். அப்பதான் அவருக்கு புத்தி வரும். நல்லா இருடா, நல்லா இரு. மிஸ்டர் ராமச்சந்திரன், பாலூர் டிக்கெட் ஆண்டிகிட்ட கொடுத்துட்டீங்களா? மிஸ்டர் ராமச்சந்திரன், உங்களை தான் கேட்கறேன். எஸ் சார், எஸ் சார், அப்பவே கொடுத்துட்டேன். பாலூர் என்னைக்கு போகிறோம்? எனக்கும் இந்த வில்லேஜ்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். எஸ்பெஷலி ஆண்டி இருந்த வில்லேஜ். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே போறோம். இல்ல போறேன், நான் மட்டும் ஆண்டி கூட. ஆண்டி ஆண்டி நானும் வரேனே ப்ளீஸ். நான் ராஜேஷே வர வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் டாடி, எல்லாரும் ஊருக்கு போயிட்டா அப்புறம் ஆபீஸ் யார் பார்த்துப்பா? நான் பார்க்கறதுக்கு எனக்குன்னு என்ன சுதந்திரம் இருக்குடா, செக்கில் கையெழுத்து போடுறதை தவிர. முதல்ல அதை ஒழுங்கா பாருங்க. ஆண்டி, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். கிளம்புடா. ராமச்சந்திரன், பெங்களூர் போன் போட்டு கோபாலகிருஷ்ணனோட பேசிடு. அம்மா வண்டி ரெடிமா? சரி சரி, இதோ வரேன். நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் பரமசிவன் தன்னோட லிமிட்டை எக்ஸீட் பண்ணாத பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம், லிமிட் கிட்டேயே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் இந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் கூட உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படிதான் இருக்கணும். என்ன வண்டி கிட்ட இருக்குமா? மேடம், இந்த ஃபைலை கொஞ்சம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் கார்ல பார்த்துக்கலாமே, நீ கொஞ்சம் வெளியில இரு, நான் இதோ வரேன். வயா செக்ரட்டரி, என்ன உள்ள போய் எல்லாம் போட்டு கொடுத்துட்டியா? செக்ரட்டரினாலே அதான் வேலை. ஏன் நீ மட்டும் போட்டு கொடுக்கறது இல்லையா? சரி, அதை விடு. ரொம்ப நாளா ஒரு விஷயம் எனக்கு மண்டைக்குள்ள குடஞ்சிட்டே இருக்கு. எனக்கும் தான் குடஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பரமசிவம் சாரும் மிஸ்டர் ராஜேஷும் அப்பா பிள்ளை. ஆனா 2 பேருமே மேடத்தை ஆன்டி ஆன்டின்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு? ஓ அதுவா? இந்த லிமிட்ல வச்சுக்க அடிக்கடி பேசிக்கிறீங்களே, அது என்ன லிமிட்? அதுவா? நீ இத்த சொன்னா நான் அத்த சொல்லுவேன். நான் தானே முதல்ல கேட்டேன். அதான் நீ ஏன் முதல்ல சொல்லிடுன்ற. முதல்ல ஆன்டி, முதல்ல லிமிட். நீ அத்த சொல்லு, நான் இத்த சொல்றேன். நீ அத சொல்லு. மோகன், என்ன அரட்டா இங்க? போ வண்டி எடு. ராஜேஷ் உன்னை தேடிட்டு இருக்கான், போ. எஸ் மேடம்.
பரமசிவம் ராஜேஷ் அப்பா புள்ள ரெண்டு பேரும் ஆன்டின்னு கூப்பிடுறா. எப்படி? யார் இந்த ஆன்டி? சாரி காயத்ரி, நீ ஃபோன் பண்ணும்போது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். தட்ஸ் ஓகேப்பா. இப்போ எப்படி இருக்கு அம்மாவுக்கு? ஏதோ வாக்கர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாக் பண்ண பாக்குறாங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, முக்கியமான விஷயம் சொல்லணும், நேர்ல வான்னு சொன்ன. என்ன விஷயம்? ஆமா ஆமா, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நான் டைரக்டர் மணிரத்னம் மீட் பண்ணேன். வாவ், தட்ஸ் ரியலி கிரேட். கூப்பிட்டு அமைச்சிருந்தாரா? டைரக்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டேன். ஃபேஷன் டிசைனிங்ல என் ஒர்க் பத்தி பொறுமையா கேட்டாரு. அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னாருப்பா. இது உனக்கு நல்ல சான்ஸ். இத கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஃபியூச்சர்ல உன் கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்லவா? என்னடி? நான் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஐஸ்வர்யா ராய பார்த்தேன். யார பார்த்த? ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நீ எல்லாம் என் அக்காவா? என் சாப்பாட்டுல மண்ணாடி போட்டிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஐஸ்வர்யா பார்க்க போனது போய் சொல்லாம போயிட்டியா? துரோகி துரோகி. இனிமே ஜென்மத்துக்கு என் கூட பேசாத. துரோகி. ஏன்னா உண்மையிலே ஐஸ்வர்யா ராய் லவ் பண்றியா? லவ் எல்லாம் சாதாரண வார்த்தை. உங்களுக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? ஆமா ஆமா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஆமா, காதல் ஐஷா என்ன இதெல்லாம் காதல விழுத என்ன விஷயம்? விழுமே, இதெல்லாம் கரெக்டா விழுந்துரும். ரோமியோ, இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு கரெக்டான வாரிசு தான். அவன் யார காதலிக்கிறான் தெரியுமா? ஐஸ்வர்யா ராயா. ஐஷா இந்த உலகமே லவ் பண்ணுது, இன்க்ளூடிங் மீ. ரோமியோ, இது என்ன பெரிய விஷயம்? நான் பாம்பேல ஹோட்டல்ல வேலை பார்க்கும்போது ஒரு நாள் டிம்பிள் கபாடியா வந்திருந்தாங்க. அவங்களோட நான் பேசினோட ஜஸ்ட் இது ஸ்வீட் ஹார்ட், மற்றது அப்புறம் பேசுவோம். இந்த பெருசுக்கு இந்த வயசுல ஆசைய பாரு. ஆக்சுவலா காதலுக்கும் ஏஜுக்கும் சம்பந்தமே இல்ல. யாருக்கு வேணா, எப்போ வேணா, எந்த ஏஜ்ல வேணா காதல் வரலாம். என்னடி நீ காதலை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா பேச ஆரம்பிச்சிட்ட? உனக்கும் காதல் வந்துருச்சா? என்ன? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். முன்னால வண்டி நிக்குது தெரியல? நான் வழி விட்டா உன்னால போயிட முடியுமா? ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உன்கிட்ட தான் பேசுற, காது கேட்கலையா? You damn it! சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹார்ன் அடிக்கிற திமிரா? You damn it! You damn it! பிரியா, நான் தாம்மா. ஆமா, கண்ணன் பேசுறேன். அக்காவா? அக்கா ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை பத்திரமா பார்த்துட்டு இருக்கா. நான் வீட்டில் தான் இருக்கேன். பாவம் பிரியா, உனக்கு தான் ஆஃபீஸு, அடிபட்ட அம்மான்னு எவ்வளோ அலைச்சல். ஆமா, நீ சாப்பிட்டியா? நான் வேணா உனக்கு லஞ்ச் அனுப்பட்டுமா? எல்லாம் ரெடியா இருக்கு. வேணாமா? பயமா இருக்கா? பரவாயில்ல. என்ன நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும், அவ்வளோதானே? யூ டோன்ட் வரி, டேக் யுவர் ஓன் டைம். நான் வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறேன். அப்புறம் பிரியா, வச்சிட்டியா? பணத்தை பத்தி பேசவே முடியல. எஸ், கம் இன். சார், மிஸ்டர் கண்ணன்கிறது சாட்சாத் நானே தான். புரோக்கர் பெருமாள் அனுப்பிச்சாரு. பெருமாளா அனுப்பிச்சிட்டாரா? இங்க வீடு வாடகை கிடைக்கும் சொன்னாங்க. இருக்கு, வாடகைக்கு வீடு இருக்கு. ஆனா இங்க இல்ல, மாடி போஷன். வாங்க போய் பார்க்கலாம். ஆமா, வீடு உங்களுக்கு தானே? எனக்கு தான் சார். பேச்சுலர் தானே? ஆமா சார். அப்புறம்
கவலையே இல்லை வாங்க. இந்த பாருங்க வீடு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், பாத்தீங்கன்னா விட மாட்டீங்க. பேச்சுலர்ஸ்க்கு தான் வீட்டை வாடகைக்கு விண்ணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். நீங்க ஊரெல்லாம் சுத்திட்டு வீட்டுல வந்து இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி, அதனால நோ டென்ஷன் சார். அதனால வீட்டு வாடகை குறைப்பேன்னா நீங்க எதிர்பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? வாங்க வாங்க போய் நல்லா வீட்டை சுத்தி பாருங்க. இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்கு, அந்த சைடு அட்டாச்சு பாத்ரூம், நல்லா பாருங்க, நல்லா இருக்கும் சார். அதெல்லாம் வாங்க வாங்க, போதும் போதும் சார், பார்த்ததெல்லாம் போதும், வாங்க வாங்க. எப்படி வீடு நல்லா இருக்கா? இந்த சிட்டில இந்த மாதிரி வீடு எங்க சார் கிடைக்கும்? அப்புறம் இங்க வாங்க சார், உங்க போர்ஷனுக்கு வந்து போறதுக்கு தனியா வழி இருக்கு. அப்புறம் 24 மணி நேரமும் தண்ணி வரும், உப்பு தண்ணி. உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் நல்ல தண்ணி வேணும்னா வர்ற டயத்தை தண்ணி நீங்களே பிடிச்சி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் த்ரூ அவுட் த டே நைட்டு உங்க ரூம்ல லைட் எரியலாம், பாட்டு கேட்கலாம், டிவி பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அது எங்களை பாதிக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வரலாம் போகலாம், ஆனா அவங்க எங்க கண்ணில் படக்கூடாது. இதெல்லாம் சிம்பிள் கண்டிஷன்ஸ் தான், எல்லாம் ஓகே தானே? அப்புறம் மந்த்லி ரெண்ட் வந்து 1500 ரூபா, அட்வான்ஸ் 15000 ரூபா வாங்கணும். பரவாயில்ல, உங்களுக்கு நான் 10000 ரூபா வாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நோ செக், நோ டிடி, நோ கிரெடிட் கார்டு, ஒன்லி கேஷ். பெருமாள் சொல்லியிருப்பாரு. அப்புறம் சார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். உங்களுக்கு முன்னாடி யாராவது வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டை அவங்களுக்கு வாடகை கொடுத்துருவேன். அப்புறம் யூ ஷுட் நாட் மிஸ்டேக் மீ. எப்படியா அட்வான்ஸோட வந்துட்டீங்களா? வெரி குட், இப்படி தான் சார் இருக்கணும், கொடுங்க. என்ன இல்ல ஹவுஸ் ஓனர் நீங்க தானே? பெருமாள் சொல்லியா? இல்லை சார், நான் ஹவுஸ் ஓனர் கிடையாது. இது என் மாமியார் வீடு, அவங்க பேரில் தான் இருக்கு. ஆனால் ஒன்று சார், உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இந்த காலத்து இளைஞர்களுக்கு பொறுப்பு கிடையாது, விவரம் பத்தாதுன்னு யார் சொன்னது? அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தாட் வந்தது பார்த்தீங்களா? ஐ அப்ரிஷியேட் யூ. எங்கள் காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது சார். இப்போ என்ன, உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படி தானே? என்ன சார் இது பாருங்க, என்ன சார் இது? இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதுக்கோ விற்கிறதுக்கோ முதல் மாப்பிள்ளையான சன்னின்லாவுமான திரு கண்ணன் ஆகிய எனக்கு என்னுடைய மதுரையின்லா சாரதா அம்மையார் எழுதி கொடுத்த பவர் ஆஃப் அட்டானி படிச்சு பாருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல சார். படிங்க சார். பரவாயில்ல சார், நீங்க எங்க ஜெனரேஷன், படிச்ச தலைமுறை தானே, படிங்க சார். உங்களை நான் முழுமையை நம்புறேன் சார். இந்தாங்க சார், நீங்க கேட்ட பணம் 10000. அப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே வந்து நீங்க பாலை காய்ச்சிருங்க சார். என்னையே பார்க்க வைக்கிறீங்க? மாட்டேனே, என்ன மாட்டேனே? இப்போ நான் காமிச்ச இந்த பவர் ஆஃப் அட்டனை நீங்க படிச்சு பாத்தீங்களா? இல்ல இல்ல. அப்ப நீங்க கொடுத்த பணத்தை மாத்திரம் நான் எப்படி எண்ணுவேன்? நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. இந்த திருக்குறள் எனக்கு கூட தெரியும் சார். திருக்குறள் அடாடா, இந்த ஜெனரேஷன் திருக்குறளையும் ஸ்ட்ராங். அப்புறம் மறக்காம வெள்ளிக்கிழமை வந்துருங்க. வந்துரு சார், வாங்க சார். 10000 ரூபா. எஸ், கம் இன். பெருமாள் அமைச்சாரா? ஆமாங்க. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? எது கேக்குறேன்னா, பேச்சுலருக்கு தான் வாடகைக்கு போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பெருமாள் உங்ககிட்ட சொல்லல, அதனால என்ன உங்களை போய் இப்ப டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? பஞ்சமா பாதகத்துல அது ஒண்ணு இல்லையா? உங்களுக்கு நிச்சயம் வீடு உண்டு. ஆனா என்ன, வாடகையில 200 ரூபாய் ஜாஸ்தி ஆகும். பரவாயில்லையா? மாடியில தான் போஷன், போய் பார்த்துட்டாங்க. அங்கதான் மாடி. அப்போ வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? அட்வான்ஸ் கொடுத்துடலாமா சார்? எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, அட்வான்ஸ் பணம் வாங்கிக்கோங்க. இங்க வச்சிருங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாள், மறக்காம வந்து பால் காய்ச்சிருங்க. ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். வாங்க வாங்க வாங்க. இந்த ஏரியாவிலேயே நல்ல காத்தோட்டமான வீடு இந்த வீடு தான். இந்த வீட்டை அடிச்சுக்க வேற எந்த வீடும் கிடையாது. ஃப்ரீ ஏரு, நல்ல சூரிய வெளிச்சம் வேற. இதுக்கே நீங்க 200 ரூபா கூட சேர்த்து கொடுக்கணும். அப்புறம் சார் பாருங்க, இதான் ஹாலு, இது கிச்சனு, இது பெட்ரூமு. அப்புறம் சார், இந்த குடிக்கிற தண்ணி மட்டும் சிரமப்படாம நீங்க கீழே இருந்து மேலே எடுத்துன்னு வரணும். இதுக்கெல்லாம் ஓகேனா அடுத்த மாசம் 15ஆம் தேதி நீ குடி வந்துடலாம்.
சார் என்ன சார் இவர் இங்க குடி வர போறாரா? ஆமா, வீடு என்ன அப்படியே காலியாக வைக்க முடியும்? வாடகை எனக்கு தானே லாஸு. இந்த பேங்க் லோனு, இஎம்ஐ இதெல்லாம் உங்க ஒப்பனை வந்து கட்டுவான். இந்த பாருங்க, இந்த மாசம் 31ஆம் தேதியோட நீங்க வீடை காலி பண்ணிடணும். சார் நீங்க இதை பத்தி முன்னாடி சொல்லவே இல்லை. அதான் இப்போ சொல்லிட்டேனே. எஸ்எம்எஸ் கொடுக்குற எஸ்எம்எஸ் எப்போ போலீஸ்காரன் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனானோ அப்பயே உங்களை இந்த வீட்டை விட்டு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல போதா குறைக்கு புதுசா இப்போ ஒரு பொண்ணு வேற வந்துட்டு போறா. சார் அது வந்து நீ சும்மா இருப்பா. நீயும் சூர்யாவும் நல்லவன் தான், ஆனா இவன் தான் அயோக்கியன். சார் வீடெல்லாம் பார்த்துட்டீங்களா? அப்போ கீழே வாங்க சார். வாடகை, அட்வான்ஸு, மற்ற சமாச்சாரம் எல்லாம் பேசிக்கலாம். வாங்க தம்பி. சூர்யா வந்தா இந்த விஷயத்த சொல்லிடு. சித்ரா, உனக்கு சிரமம் வேண்டாம், நான் உள்ள கொண்டு போய் வைக்க கொடு. சித்ரா, ஒரு முக்கியமான பொருளை அத்தையை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரும்போது ஆஸ்பத்திரியிலே விட்டுட்டேன். அப்படி என்ன முக்கியமான பொருள்? முக்கியமான பொருள்னா அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோ. அதை விட்டு நம்ம லாயர் மாதிரி கிராஸ் கொஸ்டின் கட்டின்னு இருக்க. தள்ளு தள்ளு தள்ளு. நீ ஆஸ்பத்திரிக்கு வண்டி விடுப்பா. நிறுத்து நிறுத்து. பிரியா, ஒரு 200 rupees இருந்தா கூட ஆட்டோக்கு. தேங்க்யூ. மறுபடியும் நீங்க எங்க போறீங்க? போகும்போது எங்க போறேன்லாம் கேட்காது, நீ போப்பா. காத்துமா, மெதுவா. மெதுவா மெதுவா. அதை எடுத்துக்கோ. என்னம்மா நீங்க அடுத்த பார்ட்டியா? என்னம்மா மாடி வீட்டுக்கு குடி வர போறீங்களா? ஆமா, நீங்க எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தீங்க? என்னம்மா ஒரு வீட்டை எத்தனை பேர் தான் வாடகை விடுவாங்க? இருங்க, நாங்க எதுக்கு வாடகைக்கு வரணும்? இது எங்க சொந்த வீடு. ஓ, உங்க மாப்பிள்ளை கண்ணனுக்கு பவரா பட்டாணியில கையெழுத்து போடுறது நீங்க தானா? பிரியா, என்னடி நடக்குது இங்க? இவங்கெல்லாம் யாரு? சித்ரா, நீ அம்மா கூட்டு உள்ள போ. இல்லடி. அம்மா உள்ள போமா, நம்ம கிட்ட பேசிட்டு வரேன். வாமா. எங்களுக்கு தெரியாம இந்த காரியம் நடந்துருச்சு. வீட்டு மாடி போச்சுன்னா வாடகைக்கு எல்லாம் விடுறதா இல்ல. ஏமா, இந்த கண்ணை இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு சொன்னார, அது உண்மையா இல்ல அதுவும் பொய்யா? இது பாருங்க, என்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் பணத்துக்கு ரசீது கூட போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு வீடு இல்லைன்னா அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க. என்னம்மா இது? இந்த வீட்டை நம்பி நான் குடியிருக்கிற வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமேலாம் நான் வேற வீடு பார்க்க முடியாதுமா. வீடெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குற வழியை பாருங்க.
இத பாருங்க, இந்த நிமிஷம் நாங்க கொடுத்த பணம் எங்க கையில வந்தாகணும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் காலி பண்றதா இல்ல. வீடும் இல்லைண்ணா, கொடுத்த பணமும் இல்லைண்ணா. சாரி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதவரை வேற வழி இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. பிரியா, என்னடி ஆச்சு? பிரியா, என்னடி ஆச்சு? யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 10,000 ரூபா. எனக்கும் 10,000 வரணும். நான் 20,000 கொடுத்தமா. ஆமா. பிரியா, என்னடி ஆச்சு? கையில இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் தொடச்சு கொடுத்தாச்சு, அதான் ஆச்சு. என்னடி, என்ன சொல்ற? பேங்க்ல 60,000 ரூபாய்க்கு பர்சனல் லோன் கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன். ஹாஸ்பிட்டல் செலவு போக கையில 40,000 ரூபாய் இருந்தது. இப்ப அதுவும் போச்சு. அதாண்டி கேக்குறேன், யாருக்கு கொடுத்த, எதுக்காக கொடுத்த? ஏன் என்கிட்ட கேக்குற? உன் மூத்த பொண்ணு இருக்கால, அவகிட்ட கேளு என்ன ஆச்சுன்னு. எதுக்கு இங்க இப்ப ஏன் பேர் அடிப்படுது? எல்லாம் என் ராசி, என் ராசி. ஆண்டவன் ஸ்ட்ராங்கா என் தலையில எழுதிட்டான். கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கும், நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு. அம்மா, எங்கம்மா இப்படி ஒரு மாப்பிளைய பிடிச்ச? சாரி சாரிம்மா, உன்கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் என் தலை எழுத்து, தலை விதி. என்ன என்ன நடந்ததுன்னு சொல்லாம இப்படி சும்மா சத்தம் போட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. உன் புருஷன் என்ன ஃப்ராட் தனம் பண்ணான்னு உனக்கு தெரியாதா? ஃப்ராடுல என்னம்மா? கேக்குற அர்த்தம் சொல்லு. ஏமாத்துறவன், திருட்டுத்தனம் பண்றவன். தன்னால போய் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ என் பேரை சொல்லி ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா, நீ ஏதாவது பவர் ஆஃப் டானி கொடுத்தியா? அச்சசலா அப்படியே உன் கழுத்தை போட்டிருக்காரு. நல்ல வேலை, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கே மாடி போஷனை வாடகைக்கு விட்டாரு. ஒரு மாசம் இருந்திருந்தோம்னா இந்த வீட்டையே வித்திருப்பாரு. என்ன விட்டா பேசிட்டே போற? அவர் என்ன பண்ணாருன்னு சத்தியமாவே எனக்கு தெரியாது. சும்மா நடி. நீ ரூபாக்கு 100 சத்தியம் பண்ணுவ. புருஷனுக்கு டைஃபாய்டுன்னு சொல்லுவ, தீ குளிக்க போறேன்னு சொல்லுவ. நீ பணத்துக்காக எதை வேணாலும் செய்வ. சித்ரா, என்னதான் அவளோட வயசுல மூத்தவனாலும் அதுக்காக கை நீட்டி விடுறதா? அவ என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எல்லாமே தப்பா தாண்டி தெரியும். போய் பெத்தலாட்டம் பண்ற, அதைத்தான் அவ அப்படி சொல்லியிருக்கா. பார்க்க போனா உன் குடும்பத்தையே வச்சு அவ தாண்டி காப்பாத்துறா. அம்மா ப்ளீஸ் போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. அவ இனிமே என் மூஞ்சிக்கே முழிக்க கூடாது. முதல்ல அவளை இங்க விட்டு போ சொல்லு. அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? கவலைப்படாத. இன்னிலேந்து உன்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். நிஜமாலுமே நான் செத்தா கூட உனக்கு தகவல் வராது. நீ உன் சின்ன பொண்ணோட சந்தோஷமா இரு. வாடி வாடி, நான் சொல்றேன்ல. சித்ரா ப்ளீஸ், சொல்றத கேளுடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பரிதாபப்படுற மாதிரி நடிக்காத.
ஜில்லுன்னு என்ன காத்துல. அதுக்கு தான் வச்சியே வேட்டு. உன்னாலதான் ஹவுஸ் ஓனர் நம்மளை காலி பண்ண சொல்லிட்டாரு. நடந்து முடிஞ்சதை மறுபடியும் கலர வேண்டாம். மனசே ஆறல சூர்யா. இன்னும் 1 வீக் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளயுமே வேற வீடு பார்க்கணும். புது ரூம் பார்க்க ஆழ்வார் திருநகர் போனீங்களே, என்னாச்சு? அது நல்லா இல்ல சூர்யா. இருட்டா ஒரே கொடவுன் மாதிரி இருக்கு, காத்தும் வரல. இந்த ரூம் மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ரூமு, அதுவும் இந்த ஷார்ட் பீரியட்ல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ப்ராப்ளம். முயற்சியே பண்ணாம எல்லாத்தையும் சுலபமா அடையணும். லேசி கைஸ். A pessimist sees the difficulty in an opportunity. An optimist sees the opportunity in every difficulty. முதல்ல ரூம் கிடைக்கும், இதை விட நல்ல ரூம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட பாசிட்டிவ் திங்கிங்கோட தேடுங்க, நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் சிக்காகோல ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, த வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்பீச். அதுக்கு 2 நாள் முன்னாடி அமெரிக்காவில் அவருக்கு ஒண்ட கூட இடம் இல்லை. நடு ரோட்டில் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்தாரு. ஆனால் மனசில் உறுதி இருந்தது, சாதிப்போங்கிற நம்பிக்கை இருந்தது. ஒரு லேடி ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. கவலைப்படாதீங்க, கட்டாயமா கண்டுபிடிச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். இந்த சென்னையில் எந்த மூலையில் அவன் பதுங்கியிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன்.